கூப்பிடு விட்டானே கூப்பிடு. அவன் எங்க வரானுங்க? ஆனா எங்கிட்ட ஒரு மந்திரம் சொல்லிட்டு போயிடுறாரு. மந்திரம் என்னன்னு? நான் இது மாதிரி ஏதாவது உயிர் முத்துவாச்சுன்னு வச்சுக்கோ, அந்த மந்திரத்தை சொல்றாரு. அந்த மந்திரத்தை சொன்னா இவர் உயிர் ஆயிடுவார். ஆமா சொல்லுங்க மகாராஜா. சராசந்தனுடைய உடலை இரு பிளவாக பிளந்து ஒரு காத தூரம் ஒரு கால், மறு காத தூரம் ஒரு காலை கிழித்து எடுத்தேன். ஆனால் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து விட்டான். ஆமா, ஒன்று புரியவில்லையே. என்ன செய்வது? என்னடா இது? ஒரு மனிதனை இராக பிளந்து அந்த உருவத்தை கிழித்து எத்தனையோ காத தூரம் அனுப்பினேன். என்ன ஒன்று புரியவில்லை. அசைவாக வந்து இரு பாகமும் ஒன்றாக சேர்ந்து விட்டது. ஒன்றும் புரியவில்லையடா. இப்ப பேசியா உயிராக்கி விட்டு திருப்பினு அந்த பண்ணிக்கிறான். ஆமா, அதெல்லாம் ஆயிடுச்சாடா. திருப்பூது பக்கத்துல தான் போய் அடி வாரா குடுறா போடு. என்ன வாங்கி வந்து நான் சொன்னா கேட்டியா? நான் போய் கீச்சற சொல்லிட்டு போறேன். விஷயத்தை நான் சொல்றேன். ஒரு மனுஷனை அடிக்கிறோம். ஆமா, அவனை அப்படியே ரெண்டா கீக்கிறேன். ஆமா, எத்தனையோ காத தூரம் போடுறோம் பாதி உருவத்தை. ஆமா, இந்த பக்கம் எத்தனையோ காத உருவம் போய் வீது. ஒட்டி துள்ளி 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 வந்து ஒட்டிக்கிறியா? ஒட்டிக்குது. அதுக்கு விட வேணும் போ. அதுதான் நான் என்னன்றேன், எப்போ அவன் என்ன ஆளுன்னு தெரியாது எனக்கு. அந்த இடும்பாசோடய அடிச்சேன். ஆமா, ஒன்னும் கஷ்டம் தெரியல.
பக்காசுரனை போட்டேன். ஆமா அதுவும் கஷ்டம் தெரியல. இப்ப என்ன ஒரு மாதிரி ஆகிறான், ஒன்றும் புரியல. அவன் அடிச்ச அடி எனக்கு மூச்சு ஆகி போச்சு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ யாருக்கு எடுத்து சொல்லாத. இதை சேர்த்து விடான் எங்க அப்ப. அவன் சொருக்கும் போறதுக்கு போகட்டையா நான் அடி வாங்கணும், புரியுதா? அதனால என்னன்றான், எங்க அண்ணன் தருமூட்டை சொல்லிட்டு எப்படியா அவன் சொந்த மானா நடக்க மாட்டேனையா? ஆமா நீதான் ஒஜில் பொந்துக்கிற உங்க பொண்ணுக்கு. நீ எப்படி பொந்தன்னு எனக்கு தெரியாதா? நீ என்ன ஆள்னு எனக்கு தெரியாதா? நீ இந்தியாடி பையன் அந்தாண்ட வந்து வருவா. அவங்க அடிமையெல்லாம் செய்தாக்கு கம்யூனிட்டிக்குள்ளே அந்த பக்கம் போய் நீ ஒருத்தனுக்கு வந்து ஒருத்தங்கிட்ட போய் வளர்ந்த பையன் நீ. ஆமா நீ ஜாடு மாட்டின பையன். ஆமா கூட்டி வச்ச பையன். ஆமா பாதுகா பையன். ஆமா நல்லா தான் தெரிஞ்சு எனக்கு. இந்த எங்க அப்பா சொர்க்கம் போனேன். நான் பேசத்த கேளுடா. ஓய் நீ முள்ள மாதிரி ஆமா முடிச்சு ஊத்துவேன், நான் கூட்டி வைக்கிறவன், பாதுகா வேலை பண்றவன். ஆமா மொத்தமே எனக்கு தெரியும். ஆமா இந்த ஆளு எங்க அப்பா சொர்க்கம் போனோம். சொர்க்கம் போனா அதனால நான் அங்க வந்தேன். மடிச்சு முள்ளான்னு தான் வந்தேன். கீச்சு போடுறான், அவன் ஒன்னா வரான். இதுக்கு என்ன பண்றது? ஆமா போறான் ஒன்னா வரான். அதுக்கு என்ன தேவை பண்ணலாம்? நீ சொல்ற, நீ என்ன சொன்ன பண்ணிய கீச்சு போடுற. நீ கீச்சு போடுற நீ ஆனா கீழ் தானே சொல்ற. ஆமா ஐயோ உனக்கு மண்டையில என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல. பல முறை கீச்சு போடுறேன், ஒன்னா ஒட்டுறாயா? பைத்தியக்காரா நான் அடி வாங்கி நான் சொல்ல கேளு. இப்போ நானும் அவனை அடிச்சேன், என்னையும் அவனை அடிச்சான், எனக்கு வலிக்கல. அவனை கீச்சே போட்டையா ஒட்டுறாயா? நீ முழு காமிச்சு வந்து சூத்த காமிச்சு ஒருவனை கிழிக்கிறையா? எத்தனையோ காலத்தூரம் போடுறேன், இந்த பக்கம் போடுறேன். ரெண்டும் இந்த தடியை மட்டுங்கிறான் பாரு, பீப்பி தூக்கின்னு வந்துடுறான். பேசுறதுனாடி பீப்பி தூக்கின்னு வந்து எனக்கு மந்திரம் தெரியும் மந்திரம் தெரியும். இந்த ஜனங்களுக்கு புரிஞ்சா தானே கீச்சிட்டான் வீமன். அவன் எப்படி உயிரா வரான்? அது வாங்க வரோம். நான் சொல்றத கேளுவாய். மந்திரம் மந்திரக்காரன். ஆமா அங்க கீச்சிட்டு அவன் வர அந்த துள்ளி துள்ளி வரது எம்மா ஒரு கால தூத்துல வரும். ஆமா அவன் வர பக்கத்துலயே இருந்து எம்மாயா கோவம் வருது. என்ன சம்பளம் நேரத்துல வரான், தாளத்தை புடிக்கிறான், ஒரு சேரை புடிக்கிறான், அப்படியே உக்காந்து தாவ மாட்டான். நேற்று ராத்திரி 4 தூக்கம் நான் பார்த்துட்டேன், புரியுதா? போ போ அப்படி நான் என்னன்றேன், வீசி போடுறேன், ஒன்னும் முடியல. வேலை வளர்த்து போகுது. அவன் அடிச்சு அடியில நான் முடிச்சு ஆயிட்டேன். மொத்தம் வந்து தீ குட்டிய பத்தியா கேக்குற மாதிரி உட்காரு மச்சான், இந்த ஐடியா சொல்றேன். உட்காரு அட உட்காரு உட்காரு. ரொம்ப ரேஸ் பண்ண எனக்கு கோபம். நீ வச்சுக்கிறேன் நம்ம சண்டை வேணாம், நம்ம சமாதானமா போகணும். நான் சொல்றேன் இல்லையா, நான் சொல்றதை கேட்டாலே நீ பதில் சொல்லணும். நான் வாய தரங்க போதே என்ன பண்றேன். இப்ப நான் என்னன்றேன், அவன் ஒரு உருவம் அவனை கீழ்ச்சி போடுறேன், அவன் ஒட்டி ஒட்டி துள்ளி துள்ளி வந்து ஒன்னாயி சண்டைக்கு வரான். அது என்ன ரகசியம்? அந்த ரகசியம் உனக்கே தெரியும் மச்சான். தெரியலையே, நீயே சொல்லி போடாத. அதுக்குதான் நான் முன்ன கூப்பிட்டேன். முடதலையா இது ஒரு ஆளுக்குறான் நம்ம கிட்ட. யாருக்குறான்? நம்ம அந்த பொண்ணா நம்ம பையன். நம்ம பையன் உன் தம்பி தான். சரி, நம்ம பையன்றியா? எனக்கு கூட உன் பையங்கிறான் கடூர் பையன். எந்த பையன்? எனக்கு உள்ள பேர் சொல்லி. உலகமே நம்பிட்டான், இடமே கிடையாது. சரி, உனக்கு எதுன்னு பொண்ணாட்டியா? அது கணக்கு லிஸ்ட் கிடையாது. நல்ல கணக்கு வச்சிருப்பான்.
ராதா ருக்குமணி கூட கீது நல்ல நான் லிஸ்ட் வச்சிருப்பான் நான் பிராடு சரி அதை விட்டு நம்ம புள்ளடியே நீ வாயில சொல்லக்கூடாது. நான் சொல்ல என் புள்ள கடவுர் கஜங்கிறான்னு. ஆமா கிடையாது. போய் வரது மட்டும் தான் நம்மளுது. சரி அதை விட்டுறியா? சரி அதை விட்டுறியா? அதெல்லாம் விட்டுடு. இந்த ரகசியம் சொல்லி அவனை முடிச்சிருக்கான். அப்போ வந்து டைமா கேக்குற பாரு மானமா அச்சுரம் புத்திரம் டேய் சொன்ன சாமின்னு சொல்றான். சாமின்னு சொல்றா அட சொல்றான்னா அப்பதான் நீ சொல்லுவியா? ஆமா அந்த ரகசியத்தை ரகசியம் சொல்றோம். இங்க வா நானாலும் அவனை கீச்சு போட்டு சண்டைக்கு வரான் அடிக்கிற யோ இப்ப கூட விட மாட்டேன். அப்படியே 30 வருஷம் ஆனா கூட அவனை கீச்சு கீச்சு தான் போடுவான், ஏஞ்சி தான் வருவான். அதை விட்டுரு. அப்படின்னா 18 முறை தோத்து நான் அவனை உடம்புல துணி ஆக்கின்னு வந்தேன். உனக்கு அப்படி ஒன்னும் அறிவு வரல. எனக்கு அறிவு வந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நீ கேட்கல. போவாதடா போவாதடா எங்க எங்க போவாத சண்டைக்கு தான் இப்ப அடி வாங்கிட்டு மாமா நோது மாமா தூக்கி விடு மாமா எங்கயோ வந்து பேசுற. நானா போறேன் என்ன கம்யூனிட்டி புள்ளே போய் உன் கையில தான் சராசனம் அடிக்கணும். அதனாலதான் நான் புறமுது காமிச்சின்னு ஓடியா அந்த சூத்துல கால அடிச்சுன்னு நானே போறேன்னு சொல்றேனே. சரி மச்சான் நீ ஃபர்ஸ்ட் நீ குச்சா இல்லையா நான் போறேன்னு விடு விடு 3 பேர் 4 பேரும் குச்சிங்களா? ஆமா சரி இப்போ ஐடியா கேட்கணும். ஆமா அது அவன் சின்னவங்கிறான் பாரு உன் தம்பி அர்ஜுன் பிடிப்பறியத்துல வல்லவன் அவன். ஆமா அவனை பாரு தட்டை விட கிடைக்கும். நான் தான் வல்லவன். ஐடியா என்ன சொல்றேன்? ரெண்டாவது 2 பேரும் சண்டை போடுறோம். ஆமா தம்பி அர்ஜுன நான் பாக்கணும். அவன்கிட்ட போ சூத்து பண்ணி வாடா வாடா என்று அழைக்கிற சாகலியப்பா no. நீ என்ன சொல்லிட்டு போனீங்க? நான் சொல்லிட்டு போனேன் அவங்ககிட்ட தம்பி கிட்ட கேட்ட ஐடியா சொல்ல போறான் சொல்லிட்டு. அவனை கேட்கறதுலாம் கிடையாது. அவன் என்ன சொன்னான்? என்ன சொன்னான்? அவன் கம்மன் தான் நின்று என்ன இப்படி கை காமிச்சான், சைக்கு காமிச்சான். நீ என்ன பண்ண? அதனுடைய ரகசியத்தை சொல்லிய நீயே சொல்லிடுவ எனக்கு தெரியாது. இல்ல சொல்லுவா நீ எனக்கு சொல்லுவ மச்சான். என்ன பண்ண முடிச்சிட்ட குடி பறிஞ்சிட்ட நீ சொல்லு. அவன் என்ன பண்ண நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த மந்திரக்காரன் வரான்னு குண்டேன் போடுறேன். மந்திர போச்சு அவுக்கம் போடுறேன். மந்திரம் போடுறேன். மந்திரமா காலம் இருக்குடா. டேய் மந்திரம் போடலாமா?
எந்த மந்திரம் போட்டாலும் இந்த வேலைக்கு ஆகல இல்ல தப்பு போடு. ஐயா, அது போடுங்க ஒண்ணு வேலைக்கு ஆகல நீ ஒன்று போடு போடு ஏன் பண்ணிக்கல? அது சொல்லி கொடுத்து போய் கை தூக்கு. போடு. போய்யா இந்த மந்தம் தான் போட்டான் இப்ப எந்த அசனோட வந்து அடிப்படி செத்துரு ஓய்வு. மைத்துனா நீ என்கிட்ட கேட்ட பாரு ஏன் கை காலெல்லாம் பிரிச்சு போட்டான் அவன் வந்து ஒன்னா சேர்த்துன்னு அவன் சரக்காளி தான் அவன் உடம்புல மொத்தமே ஏற்கனவே அவன் பிறந்தே பிரிச்சு போட்டான் அவனை. நான் கேள்விப்பட்ட மாதிரி ஆமா சரக்காளி உயிர் கொடுத்து வச்சிருந்தான். தாய்க்கு பிறந்தவன். ஆமா பாதி பாதி அவடல பிறந்தவன். பாதி பாதி உடல் பிறந்தவன். ஒன்றா சேர்த்து ஆமா சரகாடி உயிர் கொடுத்தவள். ஆமா அதனால அவன் அழிக்க முடியாது. அழிக்க முடியாது. அதனால கீழ்ச்சி போட்டாலும் ஒன்னா ஒட்டின்னு வரான். ஆமா தாத்தா முதல்ல சொல்லியிருந்தான் நான் கீழ்ச்சி அப்படியே அந்த இந்த பக்கம் போட்டு. பாரு அம்மா நேரமா அவன் அடிவான் எவ்வளவு வெப்ப வர பருப்போம் வாங்கிட்டாதான் அடி போடுது. நான் முடிச்சுட்டானா சபாஸ் வா முடிச்சுட்டா அப்படியே கதை முடிஞ்சு போச்சா? அத முடியாது யாகம் மண்ணையா அதான் சொல்றேன். தான் நாட்டு அரசர்களும் நம்ம சிறை மீட்டோம் மீட்டணும் மீட்கணும் மீட்டுட்டோம். ஏய் அந்த பாடி அதனால யாகத்தை துவங்க வேண்டும். அண்ணா மடலை குளிர்ச்சி அடைய வைக்க வேண்டும். ஆமா அதற்குண்டான வழிகளை செய்யணும். ஆமா புறப்படு.